ஓகே, டார்கெட் 360 பயாலஜியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பயோமாலிக்யூல்ஸ். பயோமாலிக்யூல்ஸோட இன்ட்ரடக்ஷன் கடகடன்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ் தான். நீங்கள் மெயின் நோட்ஸ் லைன் பை லைன் என்சிஆர்டியில் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பயோமாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது ஆல் த கார்பன் காம்பவுண்ட்ஸ் தட் வி கெட் ஃப்ரம் லிவிங் டிஷ்யூ. ஸோ லிவிங் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை தான் பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் molecules or compounds present in living tissue is called biomolecules. இதை biomicromolecules and biomacromolecules அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். Molecules which have molecular weights less than 1000 Dalton அதை வந்து நம்ம biomicromolecules அப்படிங்கிறோம். மோஸ்ட்லி அது மோனோமர்ஸ் தான். மோனோமர்ஸ்னால் யார்? அமினோ ஆசிட், அந்த மாதிரி அமினோ ஆசிட், அதுக்கப்புறம் நியூக்ளியோடைட்ஸ் டிஎன்ஏவோட மோனோமர் நியூக்ளியோடைட்ஸ், குளுக்கோஸ், இந்த மாதிரி மோனோமராக இருக்கிறது. பயோமேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் 10,000 டால்டன் மாலிகுலர் வெயிட்டோடு இருக்கிறது. 10,000 டால்டனுக்கும் மேலே தான் இருக்கும். தே ஆர் ஜென்ரலி பாலிமர்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அந்த மாதிரி. பயோமேக்ரோ மாலிக்யூல்ஸ் முதல்ல அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் பார்ப்போம். எ பயோமாலிக்யூல் வித் மாலிகுலர் வெயிட் இன் த ரேஞ்ச் ஆஃப் 10,000 டால்டன்ஸ் அண்ட் above found in acid insoluble fraction. மோஸ்ட்லி பயோமேக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். பாலிசாக்கரைட், நியூக்ளிக் ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் வந்து வெயிட் படி பார்க்கும்போது இது வந்து 800 டால்டன் பிலோ 1000 தான் இருக்குது. அதனால் இது வந்து பயோமைக்ரோ மாலிக்யூல் தான். பட் ஃபில்ட்ரேட் பண்ணும்போது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிடில் நம்ம அரைக்கும் போது அது வந்து பயோமேக்ரோ மாலிக்யூலோட ஃபில்டர் ஆகி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து என்சிஆர்டி லைன் டு லைன் இல்லை நம்ம என்சிஆர்டி நோட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, என்சிஆர்டி எக்ஸ்ட்ராக்டர் நோட்ஸ், அந்த நீட் என்சிஆர்டி கைடு, குயிக் ரிவிஷன் கைடு, அதில் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இது சும்மா ஜஸ்ட் கிளாஸ் கவனிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, primary and secondary metabolites இப்போ பார்க்கலாம். Primary metabolites have identifiable functions and play important roles in normal physiological process. அதுதான் primary metabolites. Primary metabolites என்ன அர்த்தம்? Primaryனா ஃபஸ்ட் நமக்கு அதிகப்படியாக தேவை டைரக்டாக physiological processல நமக்கு ஐடென்டிஃபையபிள்னா டைரக்டாக இன்வால்வ் ஆகுது. ஐடென்டிஃபையபிள் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதை நம்ம வந்து ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படிங்கிறோம். அமினோ ஆசிட் க்ரோத் அண்ட் மெட்டபாலிசத்துக்கு தேவை, நைட்ரஜன் பேசஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதெல்லாம். தென் ப்ரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நமக்கு ஐடென்டிஃபைபிள் ஃபங்க்ஷனோடு இருக்கிறதுனால இதெல்லாம் ப்ரைமரி மெட்டபாலைட்ஸுங்க. கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன், இதெல்லாம் ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படிங்கிறது they are the products of certain metabolic pathways from primary metabolites. So carbohydrate, protein, vitamin, இவங்களோட பாத்வே, மெட்டபாலிக் பாத்வேயில் வரக்கூடிய சம் மெட்டபாலிக் பாத்வேலேருந்து வரக்கூடிய மெட்டபாலைட்ஸ் தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படிமோ. இது டைரெக்டாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது நமக்கு தெரியாது. அண்ட் ஐடென்டிஃபையபிள் ஃபங்க்ஷன் டைரெக்டாக இருக்காது, ரொம்ப ஸ்மாலர் அமௌண்ட்டில் தான் தேவைப்படும். கேரோட்டினாய்ட்ஸ், ட்ரக்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், ரப்பர், பிளான்ட்டில் இது செக்ரீட் ஆகுது. பட் பிளான்ட்டுக்கு டைரக்ட் யூஸ் என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி கம்ஸ், செல்லுலோஸ், ரெசின்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம செகண்டரி மெட்டபாலைட் அப்படிங்கிறோம். ரொம்ப கம்மியான அளவு தான் பிளான்ட்டில் செக்ரீட் ஆகும். அமினோ ஆசிட், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமினோ ஆசிட். இது ஒரு ப்ரைமரி மெட்டபாலைட். இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் an amino group, one amino group and one carboxyl group, and both these groups are attached to the same carbon atom called alpha carbon, and so they are called alpha amino acid. alpha atomல இருக்கிறதுனால இதுக்கு பேர் alpha amino acid. ஓகே, ஸோ சேம் கார்பன் ஆட்டமில் தான் ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்குது, அமினோ குரூப் இருக்குது. இன்னொரு இதில் வந்து ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு இதில் ஆர் செயின் இருக்கும். இந்த ஆர் செயின் தான் சேஞ்ச் ஆகும். மாற்றம் இருக்கக்கூடியது எது? இந்த ஆர் செயினில் தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், CHHH. ஸோ இதோட டெரிவேட்டிவ் தான் அமினோ ஆசிட். ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர் குரூப் தானே மாறி இருக்குன்னு சொன்னோம். நம்மளோட என்சிஆர்டியில் கொடுத்த எக்ஸாம்பிள் கிளைசினில் இந்த ஆர் குரூப்பில் ஹெச்ஏ இருக்கும். ஓகேங்களா? அலனைனில் இந்த ஆர் குரூப்பில்
CH3 இருக்கும். மீதி மூணும் சேம் தான். இந்த ஆர்க்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே செரைனில் உங்களுக்கு CH2OH இருக்கும் இந்த ஆர் குரூப்பில். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த மூணுமே சிம்பிள் அமினோ ஆசிட். சிம்பிள் அமினோ ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் கொஷினில் கேட்பாங்க. இதோட டயக்ராம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த ஆர் இருக்க இடத்துல ஹெச் போட்டால் கிளைசின், இந்த ஆர் இருக்க இடத்துல CH3 போட்டால் அலனைன், CH2OH போட்டால் செரைன். பார்த்துக்குங்க. மீதி 3 இடம் கரெக்டாக இருக்கும். There are 20 types of amino acid. எங்க plenty of amino acids இருக்குது. ஆனால் இந்த 20 types of amino acid தான் உங்களுக்கு protein synthesisக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. protein synthesisக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இந்த 20 types of amino acid. Amino acids exist in zwitterionic form at different pHs. zwitterionic அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், ரிவர்சிபிள். இதிலேருந்து இது வரும், இதிலேருந்து இது வரும், அகெயின் இதிலேருந்து இது வரலாம், இதிலேருந்து இது வரலாம். ஸோ அதான் zwitterionic. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா NH3RCOOH இருக்குன்னா இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஸோ H3N மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அகெயின் திருப்பி இங்கேருந்து ஒரு H போயிடுச்சு பாருங்கள். சாரி, இங்கே NH3 இருக்குது, இங்கே CH2O, இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிருக்கு, இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை zwitterionic ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து இது ஃபார்ம் ஆகலாம், இங்கேருந்து எகெயின் இது ஃபார்ம் ஆகும், எகெயின் திருப்பி இது ரிவர்சிபிளில் வரும். ஓகே, அதான் zwitterionic ஃபார்ம். இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷினில் கேட்பாங்க. Based on the number of amino and carboxyl group, amino acids can be aromatic. அரோமேட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கொஷின் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரிப்டோஃபேன், ஃபினைல் அலனைன், தைரோசின் ஆர் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? அரோமேட்டிக் அப்படின்னாலே ஸ்மெல் இருக்கிறது, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இதில் போலார் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது என்ன? போலார்னால் இந்த வாட்டரில் கரையிறது அந்த மாதிரி. அதில் வந்து நம்ம அசிடிக் பேசிக்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அசிடிக் வந்து பார்த்திங்கன்னா அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் குளூட்டமிக் ஆசிட், இது ரெண்டும் அசிடிக் அமினோ ஆசிட். பேசிக் அமினோ ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு அர்ஜினைன் தான் மோர் பேசிக். ஓகேங்களா? நேச்சுரல் அமினோ ஆசிட் என்ன அப்படின்னா வேலைன், நேச்சுரல் இல்லை, நியூட்ரல், வேலைன் அண்ட் ப்ரோலைன். நான் போலார் யார்? குளூட்டமின், தைரோசின், செரைன், இவங்கெல்லாம் நான் போலார் அமினோ ஆசிட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் லிப்பிட்ஸ் பார்க்குறோம். லிப்பிட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோமாலிக்யூல். ஏன்? இது வந்து மாலிகுலர் வெயிட் வந்து 800 டால்டனை எக்ஸீட் பண்ணாது. பிலோ 1000 டால்டன் இருந்தாலே அது மைக்ரோ மாலிக்யூல் தான். அப்போ இது வந்து நமக்கு ஸ்ட்ரிக்டாக, இது வந்து ஃபில்டர் ஆகிறதுனால, அதாவது நமக்கு ஃபில்டர் பண்ணும்போது பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸோட ஆசிட் இன்சாலிபிள் பூலில் இருக்கிறதுனால இது வந்து பயோ மேக்ரோ மாலிக்யூல் கிடையாது, இது பயோ மைக்ரோ மாலிக்யூல் தான். பட் ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் ஆசிட் இன்சாலிபிள் பூல். ஈவன் தோ வெயிட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது பயோ மைக்ரோ மாலிக்யூலாக இருந்தாலுமே கூட இது ஆசிட் இன்சாலிபிள் பூலில் தான் ஒரு பார்ட்டாக இருக்குது. வாட்டர் இன்சாலிபிளாக இருக்கும், வாட்டரில் கிடையாது லிப்பிட்ஸ். கண்டெய்னிங் CHO குரூப், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மூணுமே லிப்பிட்ஸில் இருக்குது. ஃபேட்ஸ் ஆன் ஹைட்ரோலைசிஸ் ஈல்டு ஃபேட்டி ஆசிட். ஸோ ஃபேட்ஸை ஹைட்ரோலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபேட்டி ஆசிட் கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேட்டி ஆசிட் ஹேஸ் கார்பாக்சில் குரூப் அட்டாச்டு டு அண்ட் ஆர் குரூப். ஸோ இங்கேயும் கார்பாக்சில் குரூப் இருக்குது. கண்டைன்ஸ் 1 to 19 கார்பன். ஒரு கார்பன்லேருந்து 19 கார்பன் வரைக்கும் இதில் இருக்குது. இதெல்லாம் கொஷினில் கேட்கலாம், பார்த்துக்குங்க. நீட் கொஷினில் கேட்குறது. ஃபேட்டி ஆசிட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு ரெண்டாக பிரிக்கிறோம். சிங்கிள் பாண்ட் இன் கார்பன் செயினோடு இருக்கிறது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இதுக்கு எக்ஸாம்பிள் பால்மிட்டிக் ஆசிட், பியூட்ரிட்டிக் ஆசிட், இது ரெண்டும். Unsaturated fatty acid with one or more double bonds, single bond கிடையாது, double bond unsaturatedல. Oleic acid, linoleic acid, இது ரெண்டும் வந்து unsaturated fatty acid. நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது வந்து unsaturated fatty acid. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு glycerol, a simple lipid, it is with trihydroxypropane. எக்ஸாம்பிள் trihydroxypropane. ஓகேங்களா? ஸோ கிளிசராலுக்கு எக்ஸாம்பிள் ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா OH 3 OH குரூப் இருக்குது, CH2OH, CH2OH. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கிளிசரால். சம் லிப்பிட்ஸ் ஹாவ் ஃபேட்டி ஆசிட் எஸ்டரிஃபைடு வித் கிளிசரால். சில லிப்பிடில் ஃபேட்டி ஆசிடோட
எஸ்டர் பாண்டோட எஸ்டர் பாண்ட்னால கிளிசரால் வந்து கம்பைண்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் யார் அப்படின்னா பால்மிட்டிக் ஆசிட். இங்கே பாருங்கள், பால்மிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா பார்த்துக்குங்க, CH3 CH2 14 COOH. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் திருப்பி படிக்கும்போது நீங்கள் இந்த 1 to 19 கார்பன் வந்து ஃபேட்டி ஆசிடோட கார்பாக்சில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, ஆர் குரூப், அந்த செயினில் 1 to 19 கார்பன்ஸ் இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, கிளிசரைடை பொறுத்த வரைக்கும் தேர் கேன் பி மோனோகிளிசரைட், டைகிளிசரைட், ட்ரைகிளிசரைட். ஸோ ஃபேட்டி ஆசிட்டில் ஒரே ஒரு கிளிசரைடு இருந்தால் மோனோகிளிசரைட் சொல்லுவோம், 2 இருந்தால் டைகிளிசரைட், 3 இருந்தால் ட்ரைகிளிசரைட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். R1 குரூப், R2, R3. ஸோ இது மட்டும்தான் இருக்குன்னா மோனோகிளிசரைட், 2 இருக்குன்னா ட்ரைகிளிசரைட், டை 3மே இருந்ததுன்னா ட்ரைகிளிசரைட். அதை எப்படி வரைவோம்னா மோனோகிளிசரைடு இப்படி, டைனா இப்படி, ட்ரைனா இப்படி. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட், லிப்பிட் இப்படி இருக்கிற லிப்பிட் தான் நமக்கு எதில் இருக்கும்னா செல் மெம்ப்ரெயினில் இருக்கும். ஓகே, ட்ரைகிளிசரைடில் R1, R2, R3 ஆர் அல்கைல் குரூப் இன் ஃபேட்டி ஆசிட். பாஸ்போலிப்பிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பேட் ப்ளஸ் லிப்பிடோடு இருக்கிறது. எக்ஸாம்பிள் லெசித்தின், இது நீட் கொஷினில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்போலிப்பிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லெசித்தின், ஃபவுண்ட் இன் செல் மெம்ப்ரெயின். ஸோ செல் மெம்ப்ரெயினில் நமக்கு பாஸ்போலிப்பிட் இருக்குது வித் பாஸ்பரஸ் அண்ட் எ பாஸ்பாரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ பாஸ்பாரிலேட்டட்னா அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் சேர்ந்த ஆர்கானிக் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் வந்து லெசித்தின்ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோஜன் பேசஸ் பார்க்க போகிறோம். நைட்ரோஜன் பேசஸ் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிக்கிறோம். இது வந்து கார்பன் காம்பவுண்ட் வித் ஹெட்ரோசைக்ளிக் ரிங். ஹெட்ரோசைக்ளிக் ரிங்னா என்ன? ஒரு ரிங் ஷேப் இருக்குது அப்படின்னா அதில் கார்பன் நைட்ரஜன், சரியான பிளேஸில் எழுதுறேன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் பார்த்துக்குங்க, கார்பனும் இருக்கும் நைட்ரஜனும் இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட், அதாவது அந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம், கார்பன் ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டம்லாம் சொல்கிறீங்கல்ல, அது ஒரு ரிங்கில் இருந்தால் அந்த ரிங்கை ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஓகேயா? ஸோ அதுதான் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வித் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் தான் நைட்ரோஜன் பேசஸ். நைட்ரோஜன் பேசஸை ரெண்டாக பிரிக்கிறீங்க, பியூரின் அண்ட் பைரிமிடின். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க பிரிமிடின் அப்படின்னு சொல்லலாம். பியூரின் வந்து அடினைனும் குவானைனும், பைரிமிடின் வந்து நீங்கள் ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு வரும்போது பைரிமிடின் பிரிஞ்சு வரீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, பிரிமிடின் டிசி வாங்கிட்டு வருவீங்க. இந்த இடத்துல டிஎன்ஏனா தைமின் இருக்கும், ஆர்என்ஏனா யுராசில் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? தைமின் டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும், ஆர்என்ஏல தைமின் இருக்க இடத்துல யுராசில் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக படிச்சிருக்கோம், ரிவிஷன் தானே பண்ணுறோம். ஓகே, நியூக்ளியோசைடுனா என்ன? நியூக்ளியோசைடுங்கிறது நைட்ரஜன் பேஸ் அண்ட் சுகர். ஞாபகம் வச்சுங்க, நியூக்ளியோசைடில் பாருங்கள் N அதுக்கப்புறம் S, நைட்ரஜன் பேஸ் சுகர், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், NS நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் சுகர். நியூக்ளியோடைடுங்கிறதுல NS இருக்குது, நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் சுகர் இருக்குது. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் அண்ட் சுகர் இருந்தால் நியூக்ளியோசைட் சொல்கிறோம். அதை எப்படி உச்சரிப்போம், நேம் எப்படி கொடுப்பாங்க? இப்போ பாருங்கள், அடினைன், இங்கே அடினைன் ப்ளஸ் சுகர் இருந்தால் அடினோசைன், குவானைன் ப்ளஸ் சுகர் இருந்தால் குவானோசைன். பட் பிரிமிடினோட சஃபிக்ஸ் பாருங்கள், DINE இருக்கா, அப்போது சைட்டோசின் ப்ளஸ் சுகர் சைட்டிடின், யுராசில் ப்ளஸ் சுகர் யுரிடின், தைமின் ப்ளஸ் சுகர் தைமிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஃபிக்ஸ் அப்படியே வந்துடும். சைட்டோசின் ப்ளஸ் சுகர் சைட்டிடின், யுராசில் ப்ளஸ் சுகர் யுராடின், தைமின் ப்ளஸ் சுகர் தைமிடின். ஓகே, நியூக்ளியோடைடு நைட்ரோஜினஸ் பேஸ் சுகர், அதோட பாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோடைடு. இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, நியூக்ளியோடைடுக்கு சூப்பர்மேன் ஆர் ஸ்பைடர்மேன் ஞாபகம் வச்சுங்க, SPN அப்படின்னா என்ன, சுகர் பாஸ்பேட் நைட்ரோஜன் பேஸ். இந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அவ்வளோதான். நைட்ரஜன் பேஸ் சுகரோட பாஸ்பேட் குரூப் இருக்குது. எக்ஸாம்பிள், அதாவது இங்கே என்ன சொல்கிறீங்க, நேம் எப்படி சொல்கிறீங்கிறீங்க. அடினைன் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் இருந்தால் அடினைலிக் ஆசிட், குவானைலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட், சைட்டிடிக் ஆசிட், யூரிடிக் ஆசிட், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஆசிட் சேர்த்துப்பீங்க, ஏன்னா ஆசிடாக மாறிடுது பாஸ்பேட் சேரும்போது. பாஸ்பாரிக் ஆசிட் தானே பாஸ்பேட்னு சொல்கிறீங்க. ஸோ பாஸ்பேட் சேரும்போது அது ஆசிடாக மாறிடுது. நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ், நைட்ரோஜன் பேசஸ், நியூக்ளியோசைட், நியூக்ளியோடைட் பார்த்துட்டோம். இப்போ நியூக்ளிக் ஆசிட் பார்க்குறோம். டிஹைட்ராக்சி
ரைபோநியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏன்னு சொல்கிறீங்க, ரைபோநியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏன்னு சொல்கிறீங்க. ஸோ 2 types ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. தெர் ஆர் 2 types ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்தது வாட்சன் அண்ட் கிரிக், அது வந்து நமக்கு தெரியும். டிஎன்ஏ இஸ் அ ரைட் ஹேண்டட் டபுள் ஹெலிக்ஸ் ஆஃப் 2 polynucleotide செயின். ஸோ டபுள் ஹெலிக்ஸ் இது ஒரு நியூக்ளியோடைட் செயின், பாலிநியூக்ளியோடைட் செயின். another one polynucleotide chain, double polynucleotide chain, 2 polynucleotide chain having a major and minor grooves. ஸோ இங்கே உள்ளே போயிருந்தால் மேஜர் groove, கொஞ்சம் மேலோட்டமாக இருந்தால் மைனர் groove அப்படின்னு சொல்லுவாங்க. the 2 chains are anti-parallel. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சைட் 3 ப்ரைம்னா இன்னொரு சைட் 5 ப்ரைமில் ஆரம்பிக்கும். அப்படியே முடியறது ஒரு சைட் 5 ப்ரைம் முடிஞ்சால் இன்னொரு சைட் 3 ப்ரைம். ஸோ ஆரம்பித்தது 3 ப்ரைம், முடிஞ்சது 5 ப்ரைம், அகெயின் 5 ப்ரைம் டு 3 ப்ரைம். இதான் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹெல்ட் டுகெதர் பை ஹைட்ரோஜன் பாண்ட். ஸோ இங்கே அடினைன் இருந்தால் இங்கே தைமின், அடினைன் தைமின் கிடையில் டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட். குவானைன் இருந்தால் இங்கே சைட்டோசின் ட்ரிபிள் ஹைட்ரோஜன் பாண்ட். சி அடினைன், குவானைன், தைமின், ஓகே அடினைன் சைட்டோசின் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் தைமின், இது ஹைட்ரோஜன் பாண்ட், டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட், ட்ரிபிள் ஹைட்ரோஜன் பாண்டோட சைட்டோசின், டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட் அடினைன், அகெயின் டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட் தைமின், ட்ரிபிள் ஹைட்ரோஜன் பாண்ட் குவானைன். ஸோ இந்த மாதிரி இப்படியே நியூக்ளியோடைட்ஸ்லாம் சேர்ந்தது தான் இப்படி செயினாக இருக்குது. இந்த செயின் அப்படியே சுற்றி விட்ட மாதிரி இருக்குது ஹெலிக்கலாக. ஓகேங்களா? சரி, அந்த செயினை ஃபேர்மாக கட்டி வச்சுருக்கிறது யார்? 2 செயினையும் ஹைட்ரோஜன் பாண்ட். இது கொஷினில் கேட்பாங்க. ஸோ 2 பாலிநியூக்ளியோடைட் செயினையும் ஹெல்டு டுகெதர் பை என்ன பாண்ட் அப்படின்னு கேட்பாங்க? ஹைட்ரோஜன் பாண்ட். நீட் கொஷினில் கேட்பாங்க, பார்த்துங்க. ஓகே, 2 hydrogen bond between adenine and thymine and 3 hydrogen bond between cytosine and guanine. The backbone is formed by sugar phosphate. ஓகே, பேக்போன் யார் அப்படின்னு கேட்பாங்க. சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்தது பேக்போன். எஸ்பிபி, எஸ்பி பாலசுப்ரமணியம் சிங்கர், ஞாபகம் வச்சுங்க. சுகர் அண்ட் பாஸ்பேட் தான் backbone, don't forget. Then the nitrogen bases are projected more or less perpendicular to this. So இப்போ என்ன சொல்கிறாங்க? சுகர் பாஸ்பேட் பேக்போன் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வரைகிறது வந்து பேக்போன். ஓகேங்களா? இதில் இருந்து அடினைன் தைமின் உள்ளே வந்து ப்ரொஜெக்டடாக இருக்குது. பர்பண்டிகுலர்னால் என்ன? 90 டிகிரி அதுக்கு ப்ரொஜெக்டடாக உள்ளே நோக்கி இருக்குது. ப்ரொஜெக்டட் மோர் ஆர் லெஸ் perpendicular to this. ஓகே, திஸ் பேக்போன் அண்ட் த நைட்ரோஜன் பேசஸ் வந்து ஃபேஸ் இன்சைட் உள்ள பார்த்து இருக்குது. த பிட்ச் ஆஃப் த டிஎன்ஏ இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங். பிட்ச்னா ஒரு டர்ன். இங்கே பாருங்கள், இதை ஒரு டர்ன்னு சொல்வீங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் அதோட டிஸ்டன்ஸ். அட் ஈச் ஸ்டெப் ஆஃப் அசென்ட் த ஸ்ட்ராண்ட் டர்ன்ஸ் 36 டிகிரி. இது தேவையில்லை, இது நமக்கு வந்து எதில் கொடுக்கல, என்சிஆர்டியில் கொடுக்கல. பட் அதோட டேர்ன் இப்படி வந்து டேர்ன் ஆகுது இல்லை, இது வந்து 36 டிகிரிங்க. த ரைஸ் பர் பேஸ் பேர் இஸ் 3.4 ஆம்ஸ்ட்ராங். இதில் ரைஸ் பர் பேஸ் பேர்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 3.4 ஆம்ஸ்ட்ராங். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 adjacent nitrogen பேஸ் பேர், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 34 ஆம்ஸ்ட்ராங்கில் எத்தனை பேஸ் பேர் இருப்பாங்க? 10 பேஸ் பேர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆமாங்க, ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கு இடையில 3.4 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸ். அப்போ 10 பேஸ் பேர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 34 ஆம்ஸ்ட்ராங். அப்போ ஒரு பிட்ச் அதில் நமக்கு 10 பேர்ஸ் இருக்கும், 10 நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் ஆர் அந்த நைட்ரோஜன் பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, so one full turn involves 10 base pairs. Proteins are polypeptides. They are polypeptides. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அமினோ ஆசிட்க்கும் இன்னொரு அமினோ ஆசிட்க்கும் இடையில இருக்கிறது பெப்டைட் பாண்ட், எகைன் இன்னொரு பெப்டைட் பாண்ட், இன்னும் பெப்டைட் பாண்ட். ஸோ இப்படியே அமினோ ஆசிட் செயின் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்போது நிறைய பெப்டைட் பாண்ட்ஸ் கண்டினியூவாக இருக்குது. இந்த பெப்டைட் பாண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால இதை பாலிபெப்டைட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாலினா மெனி, பெப்டைட் பாண்ட்ஸ் சேர்ந்து தான் அமினோ ஆசிட் செயின் வருது. அமினோ ஆசிட் செயின் தான் பாலி, அமினோ ஆசிட் தான் ப்ரோட்டீனுங்க. தே ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு பை பெப்டைட் பாண்ட்ஸ். அதுதான் பாலிபெப்டைட்னு ஒன் வேர்டில் சொல்கிறாங்க. இட் இஸ் எ
heteropolymer அப்படின்னா என்ன அர்த்தம்னா different monomers repeating n number of times. Different monomersனா யாரு? There are different types of amino acid இருக்குல்ல, குவானைன்கிறேன், என்ன சொல்கிறது, தைரோசின், மெத்தியோனைன், செரைன், வேலைன், இந்த மாதிரி அமினோ ஆசிட் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால இது ஹெட்டிரோபாலிமர் அப்படிங்கிறோம். சாரி, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் வரும். ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் இதில் பார்த்துருங்க, இதில் என்சிஆர்டியில் பார்த்துருங்க. நீங்கள் என்சிஆர்டி இல்லை என்சிஆர்டி கைடு ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சுருங்க. ஓகே. ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், it is found in the form of linear sequence of amino acids. First amino acid is called N-terminal amino acid and last amino acid is called C-terminal amino acid. So start ஆகிறது N-terminal, end முடியறது வந்து C-terminal. ஓகே, அமினோ ஆசிட்ல ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அமினோ ஆசிட் அப்படியே செயினாக இருக்கும், அப்படியே செயினாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். அப்போ ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை ஒரு சிங்கிள் லைனாக அப்படியே வரைஞ்சி ரெப்ரசன்ட் பண்ணலாம். செகண்டரி ஸ்ட்ரக்சர் பாலிபெப்டைட் செயின் அண்டர்கோஸ் ஃபோல்டிங் ஆர் காயிலிங், இந்த மாதிரி ஓகேங்களா, விச் இஸ் ஸ்டெபிளைஸ்டு பை ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த ரெண்டுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இந்த ஒரு காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ரைட் ஹேண்டட் ஹெலிசஸ் ஆர் அப்சர்வ்ட். ஸோ ஹெலிசஸ் வந்து ரைட் ஹேண்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள் fibrous protein in hair and nails. நகம், முடியில் இருக்க ப்ரோட்டீன்ஸ்லாம் செகண்டரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், லாங் ப்ரோட்டீன் செயின் இஸ் ஃபோல்டட் அப்பான் இட் செல்ஃப் லைக் எ ஹாலோ உல்லன் பால். இந்த மாதிரி சுற்றுனது ஸ்ப்ரிங் மாதிரி ஆனது திருப்பியும் அதை சுற்றிக்கும். ஓகேங்களா, திருப்பி ஃபோல்ட் ஆகும், ஃபர்தர் ஃபோல்டிங் நடக்கும். So gives a three-dimensional view of protein. Example myosin. Tertiary structure ku myosin. All enzymes are tertiary protein. ஞாபகம் வச்சுங்க, all enzymes are tertiary protein. Then quaternary protein. There are two or more polypeptides with their foldings and coilings are arranged with respect to each other. Example humanoid hemoglobin, நம்ம red blood cells இருக்கக்கூடிய pigment hemoglobin. It has 4 peptide chain, 2 alpha chain, 2 beta chain. NEET questionல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. தென் நம்ம பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்ஸில் பார்க்குறது மோனோசாக்கரைட் ஃபஸ்ட்டு. they are joined by glycosidic bond. இங்கே பாருங்கள், ப்ரோட்டீனுக்கு பெப்டைட் பாண்ட் பார்த்தோம். பாலிசாக்கரைடில் மோனோசாக்கரைடில் இருக்கிறது கிளைகோசைடிக் பாண்ட். ரைட் ஹேண்ட் இஸ் ரெடியூசிங் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் நான் ரெடியூசிங். ஸோ ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் அண்ட் மோனோசாக்கரைடில் ரெண்டு இருக்குது. இந்த மாதிரி மோனோசாக்கரைட் வரைகிறீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் ரெடியூசிங், லெஃப்ட் ஹேண்ட் நான் ரெடியூசிங், அதுதான். ஓகேங்களா. பாலிசாக்கரைட்ஸ், மோனோசாக்கரைட்க்கு அடுத்து நம்ம பார்க்குறது பாலிசாக்கரைட்ஸ். they are long chain. monosaccharide எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் சொல்லலாம், குளுக்கோஸ். அதுக்கப்புறம் என்னது, கேலக்டோஸ், மேனோஸ், இதெல்லாமா குளுக்கோஸ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, குளுக்கோஸ். சரி, பாலிசாக்கரைட்ஸ் they are long chain of polymers of monosaccharide வந்து நிறைய சேரும் போது ரிப்பீட்டட் யூனிட்ஸ் இருக்கும்போது அதை பாலிசாக்கரைட்ங்கிறோம். ஸ்டார்ச், it is a storehouse of energy in plant tissue. Forms helical secondary structure made only glucose monomers. அப்போ starch is homopolysaccharide. ஓகேங்களா, ஏன்னா it is made up of only glucose மட்டும்தான். பிளான்ட்டில் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலாக இந்த ஸ்டார்ச் இருக்குது. செல்லுலோஸ், இதுவும் ஹோமோபாலிமர் தான், மேட் அப் ஆஃப் ஒன்லி குளுக்கோஸ். இட் டஸ் நாட் கண்டைன் certain complex helices. காட்டன் ஃபைபர் இஸ் செல்லுலோஸ். காட்டன் ஃபைபர் எக்ஸாம்பிள் வந்து செல்லுலோஸ்க்கு காட்டன் ஃபைபர் அண்ட் செல் வால் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ். பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செல்ஸ்லேயும் செல் வாலில் செல்லுலோஸ் இருக்கும். காட்டன் ஃபைபர் செல்லுலோஸ் தான். நீங்கள் எழுதுறீங்கல்ல பேப்பர், அது செல்லுலோஸ் தான். ஓகே. கிளைகோஜன், இட் இஸ் பிரான்ச்டு ஹோமோபாலிமர் தான். இது வந்து ஃபவுண்ட் ஆஸ் அ ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் இன் அனிமல்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது ஃபுட் வந்து glycogen ஃபார்மில். யூனுலின், இட் இஸ் எ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ ஃப்ரக்டோஸ் இஸ் எ மோனோசாக்கரைட்
அதோட பாலிமருக்கு பேர் இனுலின். இனுலின் ஞாபகம் வச்சுங்க. கைட்டின் கெமிக்கலி மாடிஃபைடு சுகர். இது பாலிசாக்கரைட் தான். கைட்டின் இஸ் ஏ பாலிசாக்கரைட். இது வந்து அமினோ சுகர் அப்படிம்பாங்க. அமினோ ஆசிட் ப்ளஸ் சுகர் சேர்ந்தது. என் அசிட்டைல் குளுக்கோசமைன் ஃபார்ம் எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ். இந்த இடத்துல கைட்டின்க்கு இன்னொரு பேர், சாரி, என் அசிட்டைல் கேலக்டோசமைன். என் அசிட்டைல் கேலக்டோசமைன், குளுக்கோசமைனில் என் அசிட்டைல் கேலக்டோசமைன். அதுதான் நமக்கு வந்து ஆர்த்ரோபோட்ஸில் எக்ஸோஸ்கெலிட்டனை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்கிறோம். அமினோ ஆசிட் ப்ளஸ் சுகர் இருக்கிறதுனால ஹெட்டிரோ பாலிமர். எது? கைட்டின். கைட்டின். ஓகே. மெட்டபாலிக் பாத்வேஸ் யார்? ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதுல ஒரே ஒரு தான் ஹெட்டிரோ பாலிமர், தட் இஸ் கைட்டின். நெக்ஸ்ட் metabolic pathways. Anabolic pathway lead to the formation of more complex structure. Formation என்ன அர்த்தம்? கம்பைன் பண்ணி 2-3 விஷயங்கள் கம்பைன் பண்ணி உருவாகிறது, பில்டிங் அப் ப்ராசஸ். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரக்சர்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது வித் கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி. அனபாலிக் ப்ராசஸ்க்கு எனர்ஜி தேவைப்படும், எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட் ஆல்சோ நோன் அஸ் பயோசிந்தட்டிக் பாத்வே. ஸோ அனபாலிக் பாத்வேவை நம்ம பயோசிந்தட்டிக் பாத்வேம்போம். எக்ஸாம்பிளுக்கு அமினோ ஆசிட்லேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறது. கெட்டபாலிக் பாத்வே லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிளர் ஸ்ட்ரக்சர். அப்போது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் ஆகி சிம்பிளர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இது பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். ஸோ குளுக்கோஸில் இருந்து லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுது, பிரேக் டவுன் ஆகி லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் நடந்து லாக்டிக் ஆசிட் அண்ட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எனர்ஜி ஃபார்மிங் ப்ராசஸ் எது? கெட்டபாலிக் பாத்வே. The most important energy currency in the living system is ATP, adenosine triphosphate. இது ஒரு நியூக்ளியோடைட் தான். ஏன் அடினோசைன்கிறது என்ன? அடினைன் ப்ளஸ் சுகர். அப்புறம் என்ன இருக்குது? பாஸ்பேட் இருக்குது. ஸோ நைட்ரஜன் பேஸ் சுகர் பாஸ்பேட் இருந்தால் என்ன சொல்வீங்க? நியூக்ளியோடைடு. ATP is a nucleotide, don't forget. There is no uncatalyzed metabolic conversion in living system. லிவிங் சிஸ்டத்தில் எல்லாத்துக்குமே கேட்டலைஸ் வேணும். கேட்டலிஸ்ட்டுங்கிறது யார்? என்சைம். மோஸ்ட் எல்லா ரியாக்ஷனுமே என்சைமேட்டிக் ரியாக்ஷன் தான் லிவிங் சிஸ்டத்தில். ஸோ த லிவிங் ஸ்டேட் இஸ் நான் யூக்லிபிரியம். நான் யூக்லிபிரியம் அப்படின்னா ப்ராசஸிங் போய்கிட்டே தான் இருக்குமே தவிர ஸ்டாப் ஆகாது. யூக்லிபிரியம்னு ஒன்று நம்ம லிவிங் சிஸ்டத்தில் வந்துருச்சு அப்படின்னா எல்லா ப்ராசஸும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும், நின்றோம். அதனால் நான் யூக்லிபிரியம் ஸ்டெடி ஸ்டேட் டு பி ஏபிள் டு பர்ஃபார்ம் ஒர்க். ஸோ நமக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறதே இதை பிரிச்சுருங்க. இப்படி ஸ்டெடி ஸ்டேட்டுங்கிறது லிவிங் ஆர்கானிசத்துக்கு என்ன? நான் யூக்லிபிரியம் தான். ஏன் யூக்லிபிரியம்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சமநிலைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஃபங்க்ஷன் எல்லாம் நின்று போயிடும். ஃபங்க்ஷன் நின்றுச்சுன்னா நத்திங் வில் ஹேப்பன். அதனால் நான் யூக்லிபிரியம் தான் நமக்கு இருக்குது நம்ம பாடியில். அந்த நான் யூக்லிபிரியம் தான் ஹியூமன் பீயிங் இல்லை எனி லிவிங் சிஸ்டத்துக்கு ஸ்டெடி ஸ்டேட். அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். என்னடா நான் யூக்லிபிரியம் சொல்கிறாங்க, ஸ்டெடி ஸ்டேட் சொல்கிறாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸ்டெடி ஸ்டேட் தான் யூக்லிபிரியம் தானே? இல்லை, யூக்லிபிரியம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நோ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் எந்த ஒரு செயல்பாடுமே அந்த ஆர்கானிசத்தில் இருக்காது. ஆனால் ஒரு ஆர்கானிசம்ங்கிறது கண்டினியூவாக ஒர்க்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நான் யூக்லிபிரியம் கண்டிஷனில் தான் இருக்கும். யூக்லிபிரியம்னா இப்போ டிஃப்யூஷனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிஃப்யூஷன் நான் சொல்கிறேன், ஒரு இடத்துல 1000 மாலிக்யூல்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல 800 மாலிக்யூல்ஸ் இருக்குது. இங்கேருந்து 100 மாலிக்யூல்ஸ் வந்து இங்கே ஆட் ஆனிச்சுன்னா 2 இடத்துலையும் 900 ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் வந்துருச்சுன்னா டிஃப்யூஷன் வில் ஸ்டாப். ஆனால் டிஃப்யூஷனில் ஈக்குலிபிரியம்ங்கிற ஒன்று வராது, மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டிஃப்யூஷன் ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்ம பாடியிலையும் அந்த யூக்லிபிரியம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து எல்லாத்துலேயுமே வந்துருச்சுன்னா there will be no further function. அதனால தான் நான் யூக்லிபிரியம். லிவிங் ஸ்டேட் அப்படிங்கிறது நான் யூக்லிபிரியம். நான் யூக்லிபிரியமாக இருந்தால் தான் அது ஸ்டெடி ஸ்டேட். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். we can do or perform work. without metabolism there cannot be a living state. ஸோ மெட்டபாலிசம் இருக்குது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அது லிவிங் ஸ்டேட். மெட்டபாலிசம் இல்லைன்னா அது நான் லிவிங் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ பாண்ட்ஸ் லிங்கிங் மோனோமர்ஸ் இன் எ பாலிமர் அது பார்க்கலாம். பெப்டைட் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்டு பிட்வீன் கார்பாக்சில் குரூப் அண்ட் 1 அமினோ ஆசிட் அண்ட் 1 அமினோ குரூப் ஆஃப் த நெக்ஸ்ட் அமினோ ஆசிட் வித் த எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மொய்ட்டி. வாட்டர் மொய்ட்டினா
அதோட வாட்டர் அட்ராக்டடாக இருக்குது, அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு வர்றது தான் பெப்டைட் பாண்ட். ஓகேங்களா? ஸோ பெப்டைட் பாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு அமினோ ஆசிட்க்கும் இன்னொரு அமினோ ஆசிட்க்கும் இடையில இருக்குது. அமினோ ஆசிடில் நமக்கு கார்பாக்சில் குரூப் இருக்கும், அமினோ குரூப் இருக்கும். ஸோ கார்பாக்சில் குரூப் ஆஃப் ஒன் அமினோ ஆசிட் அண்ட் த அமினோ குரூப் ஆஃப் த அனதர் அமினோ ஆசிட், அவ்வளவுதான். கார்பாக்சில் குரூப் ஆஃப் ஒன் அமினோ ஆசிட், அமினோ குரூப் ஆஃப் த நெக்ஸ்ட் அமினோ ஆசிட். ரெண்டு அமினோ ஆசிட், ஒரு அமினோ ஆசிடில் கார்பாக்சில் குரூப், அதுலேருந்து பக்கத்தில் இருக்க அமினோ ஆசிடில் இருக்கக்கூடிய அமினோ குரூப்போட பாண்டு ஃபார்ம் ஆகிறதா பெப்டைட் பாண்ட். இங்கே வாட்டர் மாலிக்யூலை எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஆகிறாங்க. கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் டூ கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் டூ அட்ஜசன்ட் மோனோசாக்கரைட்ஸ் பை டீஹைட்ரேஷன். எல்லா இடத்துலையுமே டீஹைட்ரேஷன் நடக்குது, அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு தான் நடக்குது. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இது வந்து இதில் ஃபார்ம் ஆகும், டிஎன்ஏ ஆர்என்ஏல. நமக்கு தெரியும் பெப்டைட் பாண்ட் ப்ரோட்டீன், கிளைகோசைடிக் பாண்ட் கார்போஹைட்ரேட், பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து டிஎன்ஏல. பாண்ட் ஃபார்ம்ட் இன் நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான் நியூக்ளிக் ஆசிட், வேர் இன் எ பாஸ்பேட் moiety links to the 3 carbon of 1 sugar and 1 nucleotide sugar of 1 nucleotide and 5 carbon of the sugar of the succeeding nucleotide. The bond between phosphate group and hydroxyl group of sugar. இங்கே என்ன சொல்கிறாங்க, இது மட்டும் நான் வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஃபிஃப்த் கார்பனில் தான் பாஸ்பேட் இருப்பா. அப்படி எகெயின் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஃபிஃப்த் கார்பனில் தான் பாஸ்பேட் இருப்பார். ஒரு நியூக்ளியோடைடோட ஃபிஃப்த் கார்பனில் பாஸ்பேட் இருக்குது. அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடில் இருக்க தேர்ட் கார்பனோட போய் அவர் எஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இங்கே ஆல்ரெடி இந்த சுகரில் ஒரு எஸ்டர் பாண்ட் இருக்குது, ரெண்டாவது எஸ்டர் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஃபிஃப்த் கார்பனில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் அனதர் சுகரில் இருக்க தேர்ட் கார்பனோட போய் ஒரு எஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டாக ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சுகர் தான், பென்டோஸ் சுகர் தான். பென்டோஸ் சுகரோட இங்கே நைட்ரஜன் பேஸ் சேர்ந்ததுன்னா அதோட பாஸ்பேட் சேரும்போது அதை நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட்டு என்சைம்ஸ் ஆர் பயோ கேட்டலிஸ்ட். லிவிங் சிஸ்டத்தில் நமக்கு எல்லா ரியாக்ஷனையும் தூண்டி விடுறவங்க, அவங்க தான் என்சைம். ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன், சம் என்சைம்ஸ் ஆர் நாட் ப்ரோட்டீன். எக்ஸாம்பிளுக்கு ரைபோசைம் அப்படிங்கிறது ஒரு ஆர்என்ஏ. பிஹேவ் லைக் என்சைம். ஸோ ஆர்என்ஏ ரைபோசைம்னு பேர் வச்சதுக்கு காரணம் என்ன, ஆர்என்ஏ என்சைமாக செயல்படுறதுனால அதுக்கு பேர் ரைபோசைம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இட் ஹேஸ் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். என்சைமுக்கு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் ஆக்டிவ் சைட் அப்படின்னு ஒன்று இருக்குது என்சைமில். ஆக்டிவ் சைட் ஆஃப் an enzyme is a crevice or pocket into which substrate fits. ஸோ என்சைம் இப்படி இருக்குது அப்படின்னா இது ஆக்டிவ் சைட்னா அதில் போய் சப்ஸ்ட்ரேட் இப்படி பைண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது சப்ஸ்ட்ரேட், இது என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். என்சைமில் எங்கே போய் சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகுது, கிரிவைஸ் ஆர் பாக்கெட். இது கொஸ்டினில் கேட்பாங்க. என்சைம் கெட் டேமேஜ் அட் ஹை டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது 40 டிகிரிலாம் போகும்போது என்சைம் வந்து டீநேச்சர் ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். என்சைம்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம். இது வந்து எக்ஸப்ஷன். லிவிங் அண்டர் ஹை டெம்பரேச்சர் ஆர் தெர்மோஸ்டேபிள். ஸோ ஹை டெம்பரேச்சரில் என்சைம் வந்து டீநேச்சர் ஆகுது. அப்போ தெர்மோஸ்டேபிள் என்சைம்ஸ் இருக்கா, 40 டிகிரிக்கு மேலே, அதாவது டில் 90 டிகிரி 100 டிகிரிலாம் என்சைம் ஆக்டிவாக இருக்கா? ஆர்கிபாக்டீரியாவில் இருக்குது. ஆர்கிபாக்டீரியானா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வளர்கிறவங்க. ஹை டெம்பரேச்சரில் வளர்கிற ஆர்கிபாக்டீரியாவிலேருந்து நீங்கள் எடுக்கிற என்சைம் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? தெர்மஸ் அக்வாட்டிகஸ், டாக் பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் 90 டிகிரி செல்சியஸில் கூட டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு படிப்போம் பயோடெக்னாலஜியில். அதுதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில். ஸோ அது தெர்மோஸ்டேபிள். என்சைம்ஸ் ஆக்சிலரேட் த ரியாக்ஷன்ஸ் மெனி ஃபோல்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்டில் எவ்வளோ நடக்கும் அதை விட ஜாஸ்தியான அளவுக்கு என்சைம் இல்லாமல் நடக்கிற ரியாக்ஷன் என்சைம் இருக்கும்போது லட்சக்கணக்கான டைம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். என்சைம் லோவர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன். இந்த பிக்சர்லாம் வந்து நீங்கள் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கணும். நான் இப்படி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஆக்டிவேஷன் எனர்ஜி அது எப்படி குறைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கிராஃப் பாருங்கள். என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட், நம்ம என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வருது.
அது வந்து என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸாக மாறுது. அப்புறம் என்சைம் தனியாக போயிடுது, ப்ராடக்ட் தனியாக போயிடுது. திருப்பி என்சைம் இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டோட போய் கம்பைண்ட் ஆகி திரும்பி என்சைம் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்ட்டை தான் இந்த சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்சைம் இதுதான் இந்த க்ரீவிசஸ் ஆர் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகிடுச்சு. பைண்ட் ஆனதுக்கப்புறம் அது ப்ராடக்டாக மாறும். என்சைமும் ப்ராடக்ட்டும் தனித்தனியாக போயிடும். என்சைம் இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டோட போய் பைண்டாக போயிடுவாங்க. இதில் என்சைமோட ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை பாருங்கள். சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறிடுச்சு, பட் என்சைமாகவே தான் இருக்குது. ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி என்ன? ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி அட் ஆப்டிமம் டெம்பரேச்சர். எப்போவுமே ஆப்டிமம் அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி அதிகமாக மேக்ஸிமம் இருக்கும். ஆப்டிமம்னா சரியான டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மி டெம்பரேச்சரும் இல்லாமல் என்சைம் ஆக்டிவிட்டி வந்து ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படிம்போம். ஆக்டிவிட்டி டிக்ளைன்ஸ் above அண்ட் பிலோ ஆப்டிமம் வேல்யூ. இந்த ஆப்டிமம்மை விட டெம்பரேச்சர் ஜாஸ்தியானாலும் குறைஞ்சாலும் உங்களுக்கு என்சைம் ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிரும். வெரி ஹை டெம்பரேச்சரில் என்சைம் டீநேச்சர் ஆயிரும். வெரி லோ டெம்பரேச்சரில் என்சைம் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, pH. Enzymes function in a narrow range of pH. Highest activity at optimum pH. பட் இந்த இடத்துல pHஐ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு என்சைமும் ஒவ்வொரு pHயில் ஒர்க் ஆகும். சில என்சைம் அசிடிக் pHயில் ஒர்க் ஆகும், சில என்சைம் பேசிக் pHயில் ஒர்க் ஆகும், சில என்சைம் நியூட்ரலாக இருக்கும்போது ஒர்க் ஆகும். ஸோ தட் pH பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒவ்வொரு ஆப்டிமம் pH இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். The velocity of enzyme reaction rises with increase in substrate concentration till it reaches maximum velocity. Further, increase of substrate does not increase the rate of reaction as no free enzyme molecules are available to bind with additional substrate. இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த Vmax அப்படிங்கிறது என்னென்னு. 10 என்சைம் இருக்குது, 10 என்சைம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள், ஒரு பாடியில் லிவிங் சிஸ்டமில் 10 என்சைம்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறேன், என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 4 சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறேன், என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 8 கொடுக்குறேன், என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 10 கொடுக்குறேன், என்சைம் ஆக்டிவிட்டி மேக்ஸிமம் போயிடும். 12 சப்ஸ்ட்ரேட் கொடுக்கும்போது என்சைம் ஆக்டிவிட்டி அவ்வளோதான், அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். 14 சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் என்சைம் ஆக்டிவிட்டி மெயின்டைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் சார், இங்கே டோட்டலாக இருக்கிறது 10 என்சைம்ஸ். 10 என்சைம்ஸ்க்கு 10 சப்ஸ்ட்ரேட் போய் பைண்ட் ஆகும். ஸோ டில் 10 சப்ஸ்ட்ரேட் வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக போக என்சைமோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் நான் இனிமே என்சைம் இல்லை, சப்ஸ்ட்ரேட் போய் பைண்ட் ஆகிறதுக்கு இனிமே ஃப்ரீ என்சைம் இல்லைங்கிறதுக்கு மேலே சப்ஸ்ட்ரேட் கொடுத்தா அந்த சப்ஸ்ட்ரேட்லாம் வேஸ்ட்டு தான் ஆகும், ப்ராடக்டை கொடுக்காது. ஏன், தெர் இஸ் நோ என்சைம், ஃப்ரீ என்சைம் இல்லை. அப்போது இங்கே மேக்ஸிமம் வெலாசிட்டி Vmax அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் என்சைம் நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டோட ஈவன் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் என்சைம் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது தேவை நமக்கு, அவ்வளோதான், என்சைம் இல்லை. அதனால் அந்த சப்ஸ்ட்ரேட்லாம் நமக்கு வந்து ப்ராடக்டாக மாறாது. Km வேல்யூ அப்படிங்கிறது என்ன? The substrate concentration at which Vmax is half of the reaction. So half Vmax தான் Km வேல்யூ. ஸோ Vmaxல half 5 என்சைம்ஸ் சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ 10 என்சைம்ஸ் டோட்டலாக இருக்குது. இப்போ 5 என்சைம்ஸ்க்கு ஆக்டிவிட்டி எவ்வளோ இருந்துச்சு, அதுதான் Vmax பை half Vmax. Km வேல்யூங்கிறது Vmaxல பாதி. ஓகே, half Vmax தான் Km வேல்யூ. அது கொஷினில் கேட்பாங்க நீட்டில், இம்பார்ட்டன்ட். என்சைம் இன்ஹிபிஷன். when the binding of chemical excuse me, okay, when the binding of chemical stuff shuts off enzyme activity. When the binding of chemical shuts off the chemical activity, the process is called inhibition or chemical is called inhibitor. இங்கே என்ன சொல்கிறாங்க, என்சைமோட ஆக்டிவிட்டி ஸ்டாப் பண்ணுற கெமிக்கலை இன்ஹிபிட்டார்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து இன்ஹிபிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்சைம் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஷட்ஸ் ஆஃப்னா ஸ்டாப் பண்ணிடுறது அப்படின்னு அர்த்தம். காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்னா என்ன?
என்சைம் ஒரு என்சைம் இப்படி இருக்குது, இந்த என்சைமோட ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து இப்படி பைண்ட் ஆகணும். ஓகேங்களா? இந்த சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இன்னொன்று ஒரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு இன்னொரு ஆள் இருப்பார். இவர் வந்து இந்த ஆக்டிவ் சைட்டுக்கு சப்ஸ்ட்ரேட்டோட கம்பீட் பண்ணுவார், போட்டி போடுவார். இவர் ஜெயிச்சிட்டா சப்ஸ்ட்ரேட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இது என்சைம் ஆக்டிவிட்டி இன்ஹிபிட் ஆகுது, தடப்படுதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். இன்ஹிபிட்டார் இவர் தான் இன்ஹிபிட்டார் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் த சப்ஸ்ட்ரேட் இன் இட்ஸ் molecular structure and inhibits the enzyme activity. Example, inhibition of succinic dehydrogenase by malonate. Actual is succinic acid. Succinic acid மாதிரியே இருப்பார் malonic acid. malonic acid தான் malonate-ங்கிறோம். ஸோ இந்த malonic acid வந்து succinic acid-ஓட என்சைம் இருப்பாங்கள்ல, அவங்களோட போய் பைண்ட் ஆகிக்கிறதுனால succinic acid சஃபர் ஆவார். இது நீட் கொஷின் பார்த்துக்குங்க, கேட்பாங்க. இன்ஹிபிஷன் ஆஃப் succinic dehydrogenase by malonate. ஓகே, ஸோ இங்கே சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸில் போய் சக்சினிக் ஆசிட் பைண்ட் ஆகணும். ஆனால் மேலோனேட் வந்து சக்சினிக் ஆசிட் மாதிரியே இருந்து போய் பைண்ட் ஆகிக்குவார். அப்போது சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி இன்ஹிபிட் பண்ணுறது மேலோனேட். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ் ஆக்சிடோரிடக்டேஸ் ஆர் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டலைஸ் ஆக்சிடோரிடக்டேஸ், அதாவது ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ரிடக்ஷன் என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரெண்டு சப்ஸ்ட்ரேட் ரெடியூஸ்டு சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ்டு சப்ஸ்ட்ரேட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேஷ் எடுத்துருங்க, இது வராது. ஸோ ரெடியூஸ்டாக இருக்கிறது ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு, ஆக்சிடைஸ்டாக இருந்தது எஸ் டேஷ் ஆக்சிடைஸ்டாக இருந்தது ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆக்சிடோ ரிடக்டேஸ். ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ் ஆகுது, இன்னொரு சப்ஸ்ட்ரேட் ரெடியூஸ் ஆகுது. ஒருத்தர் ஹைட்ரஜன் டோனார், ஒருத்தர் ஹைட்ரஜன் அக்செப்டார். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கிறவன் ரெடியூஸ் ஆயிடுவான், ஹைட்ரஜனை டொனேட் பண்ணுறவன் ஆக்சிடைஸ் ஆவான். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆக்சிடேஷன், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரேசஸ். கேட்டலைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குரூப் பிட்வீன் அ பேர் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். இங்கே பாருங்கள், சப்ஸ்ட்ரேட்டோட ஒரு குரூப், எனி குரூப் இருக்கலாம், அது வந்து அப்படியே எஸ் டேஷோட போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட இந்த ஒரு குரூப்பு, அந்த குரூப் ரிமூவ் ஆகி இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டோட போய் பைண்ட் ஆகிடுச்சு. அதான் ட்ரான்ஸ்ஃபரேசஸ், குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குரூப். ஓகேங்களா? அதான் ட்ரான்ஸ்ஃபரேசஸ் அப்படிங்கிறோம். ஹைட்ரோலேசஸ். கேட்டலைஸ் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர், ஈத்தர், பெப்டைட், கிளைகோசைடிக், கார்பன் பாஸ்பேட் நைட்ரோஜன் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணுறது. ஹைட்ரோலைசிஸ்னால் பிரேக் டவுன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். லையேசஸ், இதுவும் நீட் கொஷினில், எல்லாமே நீட் கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. கேட்டலைஸ் ரிமூவல் ஆஃப் குரூப் ஃப்ரம் சப்ஸ்ட்ரேட் பை மெக்கானிசம்ஸ் அதர் தென் ஹைட்ரோலைசிஸ். ஹைட்ரோலைசிஸ் தவிர வேறு மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி குரூப் ரிமூவல் நடந்துச்சுன்னா லையேசஸ். ஸோ இது வந்து டபுள் பாண்டை விட்டுட்டு போகும். இட் லீவ்ஸ் டபுள் பாண்ட். ஓகே. ஐசோமரேசஸ். கேட்டலைஸ் interconversion of optical, geometrical and positional isomers. So isomerization help பண்ணுது. ஓகே. ligases. catalyze linking together of two compounds. ரெண்டு காம்பவுண்டை, அதாவது பேஸ்டிங், ரெண்டு காம்பவுண்டை பைண்ட் பண்ணுறது. கார்பன் ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது. கார்பன் சல்ஃபர், கார்பன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆக்சிஜன், இவங்களுக்கு இடையில பாண்ட் லிங்க் ஏற்படுத்துறது ligases. ஓகே. கோஃபேக்டர்னா என்ன? என்சைம்ஸ் பிகம் catalytically active when it binds to non-protein constituent called cofactor. இதுதான் நீட்டில் கேட்பாங்க. நான்-ப்ரோட்டீன் பார்ட் யார்? கோஃபேக்டர். ஓகேங்களா? ப்ரோட்டீன் போர்ஷன் ஆஃப் என்சைம் யார்? அப்போ என்சைம். ஸோ என்சைமில் ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் த என்சைம் இஸ் அப்போ என்சைம். நான்-ப்ரோட்டீன் கான்ஸ்டிடியூயண்ட்டுக்கு பேர் கோஃபேக்டர். டோன்ட் ஃபர்கெட். ப்ராஸ்தட்டிக் குரூப் யார்? தீஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட். ப்ராஸ்தட்டிக் குரூப் அப்படிங்கிறவங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் விச் டைட்லி பவுண்ட் டு த அப்போ என்சைம். ப்ரோட்டீன் பார்ட்டோட டைட்டாக பவுண்ட் ஆகிருப்பாங்க. இது நீட் 2021லேயே இதில் இந்த பார்ட்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஹீம் இஸ் அ ப்ராஸ்தட்டிக் குரூப் இன் பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலைஸ். இந்த பெராக்சிடேஸ்லேயும் கேட்டலைஸ்லேயும் ஹீம் தான் ப்ராஸ்தட்டிக் குரூப். ப்ராஸ்தட்டிக் குரூப்புங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட், மறந்துடாதீங்க, கொஷினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கோஎன்சைம். தீஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்
whose association with the apoenzyme is only transient. Transientனா என்ன சார்? டெம்பரரி. தேவைங்கையில் ஜாயின் பண்ணிக்குவாங்க, ஒர்க் முடிஞ்சதும் கட் ஆகி போயிடுவாங்க. அவங்க தான் கோஎன்சைம். யூஸ்வலி அக்கரிங் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் கேட்டலைசிஸ். ஸோ எப்போ வந்து என்சைம் ரியாக்ஷன் நடக்குது அப்போ மட்டும்தான் வந்து ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. கோஎன்சைம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் NAD அண்ட் நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட், அதோட பாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா நிக்கோட்டினமைட் NADP. ஓகேங்களா? ஸோ விட்டமின் நியாசின் இதெல்லாம் கோஎன்சைம்ங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு metal ions. Metal ions form coordination bond with the side chain at the active site and at the same time form one or more coordination bond with substrate. ஸோ மெட்டல் அயான் வந்து என்சைமோட கோஆர்டினேஷன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் சைட்டில் அதோடு சேர்ந்து சப்ஸ்ட்ரேட்டோடையும் கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் மெட்டல் அயான். எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க் வந்து கார்பாக்சி பெப்டிடேஸில் இருக்கக்கூடிய மெட்டல் அயான். கார்பாக்சி பெப்டிடேஸில் இருக்க மெட்டல் அயான் ஜிங்க். ஸோ மெட்டல் அயான்ஸ் வந்து என்சைமோடையும் கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, சப்ஸ்ட்ரேட்டோடையும் கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ தட்ஸ் இட். இது வந்து ஜஸ்ட் ரிவிஷன் தான். நீங்கள் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் நல்லா தரவு பண்ணணும், அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய என்சிஆர்டி பேஸ்ட் எக்ஸ்ட்ராக்டட் நோட்ஸை வச்சு நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. இந்த நோட்ஸ் மட்டும் போதும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நடத்துனது மட்டும்